Taste the Daily. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், பொன்னையன், ப. வளர்மதி, டி. ஜெயக்குமார், எஸ். கோகுல இந்திரா, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, இடஒதுக்கீடு கொள்கையை முறையாக பின்பற்றவில்லை என கூறி திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மேலும் சீருடை பணியாளர் தேர்வுகளின் தலைவராக சுனில்குமார் நியமனம் கண்டிக்கத்தக்கது என்றும் அது தொடர்பாக அதிமுக வழக்கு தொடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இடஒதுக்கீடு கொள்கைக்கு விரோதமாக செயல்படும் ஸ்டாலின் அரசை இன்னும் ஸ்டாலின் இதை பற்றி வாய் திறந்து பேசல. செய்தி வந்திருக்கு, 2 செய்தி வந்திருக்கு. ஒன்று, இடஒதுக்கீடு கொள்கையை முறையாக கடைபிடிக்கலன்னு நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இன்னொன்று, அதற்கு அந்த கடைபிடிக்கணும்னு வலியுறுத்தின அதிகாரி தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு மனுவை போலீஸ் டிஜிபிகிட்ட கொடுத்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் உள்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர், மொத்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தையும் கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அதை பற்றி வாயே பேசலை. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாளக்கொல்லை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி கட்டடங்கள் முழுவதும் சிதிலமடைந்து பள்ளி வேளையில் கட்டடத்தின் ஒரு பகுதி மேற்கூரை சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் இக்கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என பலமுறை மனுஅளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக அரசின் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மெத்தனப்போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல அதிகாரிகள் இந்த பள்ளியை பார்வையிட வேண்டும் என்று நேரடியாகவும் நான் அழைத்து இந்த பள்ளி இன்றைக்கு பழுதடைந்து போய்விட்டது என்று சொல்லி பல முறை அதிகாரிகளை வைத்து நான் பார்த்திருக்கிறேன். அண்மையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகை தந்தபோது கூட அவரை நேரடியாக அழைத்து அவர்கள் நேர்முகத்தை இங்கே பார்வையிட சொன்னேன். ஆனால் இன்று வரை இந்த பள்ளிக்கூடம் எப்பொழுது கட்டப்பட்டதோ அதை தவிர இன்று வரையில் இந்த பள்ளி ஒழுங்கான முறையிலே அதாவது இடிந்து விழுகும் நிலையிலே கூட இதை கட்டித்தர இன்னும் அரசு மறுக்கிறது. பிள்ளைங்க நாங்கள் வீட்டில் இருக்கோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நம்பி அனுப்பிட்டு தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம். நேற்று சார் கூப்பிட்டு காமிக்கிறாரு, 1 கிலோ இருக்கும் அந்த கல். அப்படியே அந்த காங்கிரட்டோட இடிஞ்சு பிள்ளைங்க உட்காந்துருக்கல விழுந்து கிடக்கு. நாங்கள் எப்படி எந்த நம்பிக்கையில் நாங்கள் வீட்டில் இருக்கிறது? ஒரு பாதை இல்லை, சுற்றுச்சுவர் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கூலில் காலையிலே எழுந்திரிச்சு ஆடு மாடு தான் விரட்டுறோம். நேற்று பச்சளை பாம்பு வருது. நாங்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறது? பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை நம்பி இங்கே விட்டு தானே சார் நாங்கள் வீட்டில் இருக்கோம். சார் கூப்பிட்டு சொல்கிறாரு, சாருக்கே கை காலெல்லாம் நடுக்குது. பார்க்குறோம், எங்களுக்கே தாங்க முடியலை. மேல்கூரை இடிந்து விழுந்து பிள்ளைகள் உயிர் தப்பிச்ச அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி மதியானம் சாப்பிடும் போதும் மேல்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த கட்டிடத்தை எங்களுக்கு புதிய கட்டிடம் இடிச்சிட்டு புதுசாக கட்டிடம் அமைத்து தரணும். அதுக்கடுத்தாப்புல எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, சுற்றுச்சூழல் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு அமைத்து தரணும். எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் வேணும். எங்கள் பிள்ளைங்க வெளியூருக்கு போய் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடாது.